சரி, இந்த irrevocable பவர் ஆஃப் அட்டார்னி அப்படின்னா என்ன? அது எழுதும்போது எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்கும்? இர்ரிவோக்கபிள் பவர் ஆஃப் அட்டார்னினா என்னன்னா, இப்போ எல்லா பவர் ஆஃப் அட்டார்னிக்கும் ஒரு குறிப்பிட்ட செயலுக்காக தான் நீங்க உங்களோட ஏஜென்ட்ட நீங்க அப்பாயிண்ட் பண்ணிருப்பீங்க. அந்த குறிப்பிட்ட செயல் இந்த பீரியடுக்குள்ள முடியும் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க அந்த பீரியட் ஸ்பெசிஃபை பண்ணிருப்பீங்க. இல்ல அந்த செயலை தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிருப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பதிலா கோர்ட்டுக்கு ரெப்ரசென்ட் பண்றதுக்கோ, இல்ல உங்களுக்கு பதிலா சொத்து வாங்குறதுக்கோ, விக்கிறதுக்கோ, இல்ல உங்களுக்கு பதிலா ஒரு இடத்த வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்கோ, இல்ல உங்களுக்கு பதிலா சில விஷயங்களை மேனேஜ் பண்றதுக்கோ, பேங்க் ஆஸ்பெக்ட்ஸ பாத்துக்கிறதுக்கோ, உங்க ஸ்டேட்மெண்ட்ஸை மெயின்டைன் பண்றதுக்கோ, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தெளிவா மென்ஷன் பண்ணி பவர் ஆஃப் அட்டார்னி எக்ஸிக்யூட் பண்ணிருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இர்ரிவோக்கபிள் பவர் ஆஃப் அட்டார்னின்னு கொடுப்பீங்க. இந்த இர்ரிவோக்கபிள் பவர் ஆஃப் அட்டார்னி நம்ம எப்ப எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம அப்பாயிண்ட் பண்ற ஏஜென்ட் மேல நமக்கு முழு நம்பிக்கை இருக்கும் போது, நம்மள அவர் ஏமாத்த மாட்டாரு, மோசடி பண்ண மாட்டாரு, நம்ம இல்லாதப்பவும் நம்மளோட வேலையை நல்லா முழுசா பாத்துப்பாரு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த இர்ரிவோக்கபிள், அதாவது மாத்த முடியாத இல்ல கேன்சல் பண்ண முடியாத இர்ரிவோக்கபிள் பவர் ஆஃப் அட்டார்னியை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. நீங்க என்ன பர்பஸ்க்காக இந்த இர்ரிவோக்கபிள் பவர் ஆஃப் அட்டார்னி எழுதுறீங்களோ அந்த பர்பஸ் வரைக்கும் இந்த பவர் ஆஃப் அட்டார்னியோட அத்தாரிட்டிய, அவங்களுக்கு கொடுக்குற ரைட்ஸை நீங்க கேன்சல் பண்ண மாட்டீங்கன்னு தெளிவா மென்ஷன் பண்ணிருக்கணும். அண்ட் இந்த பர்பஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இந்த பவர் ஆஃப் அட்டார்னி செல்லாது அப்படிங்கறது நீங்க தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பீங்க. ஆனா பொதுவா இப்படி இர்ரிவோக்கபிள் பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்கறது ரிஸ்க் தான். இதுல நிறைய பிரச்சனைகள் ஏற்படும்.